ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் மழை பெஞ்சதுனால கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 11 o'clock மாதிரி தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வேலையாக எங்கள் அம்மா மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி அவ்வளோக்கா எந்த வேலையும் பார்க்கல. ஜஸ்ட் எதாவது குட்டி குட்டி ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கான லஞ்ச் செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கு நடுவில் அரைச்ச மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் பூனைக்குட்டி கூட ஜாலியாக விளாண்டுருந்தேன். நெக்ஸ்ட் எங்கள் அம்மா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அதான் செஞ்சிட்ருக்காங்க. மீன் குழம்பு ரெசிபி மாதிரி எடுக்கலை, ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த குழம்போட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்காக பார்த்திங்கன்னா மீனில் சூப்பராகவே மசாலா தடவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக குக்கிங் ஒர்க்ஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதான். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணிருந்தோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிட்டோம். அப்படியே பார்க்குறதுக்கு கிச்சன் புத்தம் புதுசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாப்பாடு தான். இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை போட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ரொம்பவே பாசமாக பரிமாறிட்டுருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பரிமாறினதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தேன். பார்த்தா ரொம்ப சூடாக இருந்திருக்கு போல், டக்குன்னு கை வச்சோன்னு சுட்டுச்சு. அப்புறம் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் வேலையே. சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கலன்னு எப்படி ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 மாதிரி உட்காந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பித்தோம். இதுக்கு பேர் நாங்கள் சுத்ரியான்னு சொல்லுவோம். தமிழில் பால் கொழுக்கட்டைன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா தான் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் ஃப்ளவரில் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிருந்தாங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஷேப் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். நானும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் உனக்கு காட்டுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு செய் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம தான் அடுத்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட இந்த ஷேப்பில் பண்ணலாமா அந்த ஷேப்பில் பண்ணலாமாலாம் கேட்டிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா மூடிட்டு நான் சொல்கிறது மட்டும் பண்ணு அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாவை நான் வாங்கிட்டு எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். பார்த்தா எனக்கு மட்டும் கொஞ்சம் உடஞ்சி வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இன்னொரு பால் எடுத்தேன். இன்னொரு பாலில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துச்சு. சரி நம்ம செய்கிறது தான் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு கிளிப் வரும். இதை பார்த்துட்டு எல்லாமே நீ தான் செஞ்சு அப்படின்லாம் கேட்காதீங்க. நானும் எங்கள் அக்கா அம்மா எல்லோரும் சேர்ந்தா செஞ்சோம். எங்கள் 2 பேரும் செய்ய சொல்லிட்டு எங்கள் அம்மா கிச்சனில் போய்ட்டு அந்த ஜாகரியை தண்ணியில் போட்டு என்னமோ பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சோல்ல அந்த மாவை அதை தண்ணியில் போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவ்வளோ தண்ணி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டேன். செம்ம ஸ்வீட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டோட கரெக்டான பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 6 o'clock ஆனதுக்கப்புறமா வத்தியும் அப்புறமேட்டுக்கு ஒரு சாம்பிராணி புகையும் கொளுத்தி வச்சாச்சு. அப்புறமா ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.